Hello my dear people, thanks for watching. Hi bro, this is Nirmal. இன்னைக்கு நம்ம வந்துட்டு 120 gram rules பார்க்க போறோம். ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே ஒரு 10 rules கிட்ட வந்துட்டு we have uploaded a video. இந்த இதுல வந்துட்டு நம்ம 47ல இருந்து 51 பார்க்க போறோம். ஏன் 47ல இருந்து 51 அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம வந்துட்டு 120 ரூல்ஸ்ல முடிச்சிருவோம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ரூல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப பினாக்கல்ல ரிப்பீட் ஆயிருக்கும். தட் இஸ் எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்குற ரூல்ஸை வச்சு தான் நான் கொஷின்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணி மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஓகே, ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த ரூல்ஸ் பார்த்து முடிச்சோன்னே இதுக்கு ரெலவெண்ட்டான கொஷின்ஸும் வந்து பின்னாக்கில் பார்த்துருவோம். ஓகேவா? நான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா கிராமர் ரூல்ஸ் பார்த்துட்டு உடனே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு நம்ம இதை வந்து கொண்டு போக போகிறோம். ஓகேவா? அதனால நான் வந்துட்டு தம்ப்நெயிலே வந்து உங்களுக்கு போட்டுருவேன் என்னென்ன ரூல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் கன்ஃபியூஸும் ஆக தேவையில்லை. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பெய்டு சேனல்லையும் அஃபிஷியல் சேனல் 2 சேனல்லையுமே வந்துட்டு பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்துட்டு ரூல் நம்பர் 47. இது ரூல் நம்பர் 47 என்ன அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகேவா? குவைட் அண்ட் ஆல் இந்த 2 வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. QUITEALL இந்த 2 வார்த்தையுமே வந்துட்டு ஒரே சென்டென்ஸில் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடிக்கடி வந்துட்டு ஐ எம் குவைட் வெல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது தப்பு அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு இது. ஹீ இஸ் குவைட் ஆல் வெல், ஹீ இஸ் குவைட் ஆல் வெல் அப்படி கிடையாது, ஹீ இஸ் குவைட் வெல். இங்கே வந்துட்டு இந்த ஆல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஹீ இஸ் குவைட் வெல், இதுதான் வந்து கரெக்ட். அப்போ வந்து அந்த குவைட்டுன்ற ஸ்பெல்லிங்கு QUIETன்னு ஒரு வார்த்தை இருக்கும், QUITEன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக வர தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஹீ இஸ் குவைட், இந்த இந்த ஆளையும் வந்து ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலு. ஹீ ஹேஸ் டன் குவைட் ஆல் த ஒர்க். ஸோ குவைட்டும் ஆளையும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு அவன் எல்லா வேலையும் முடிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் சென்ஸ். அப்போ வந்து குவைட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆல் தான் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் சென்டென்ஸில் ஹி ஹேஸ் டன் ஆல் த ஒர்க், இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நோட் டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ் லைக் குவைட், QUIETயையும் QIT இந்த 2 வார்த்தைக்கும் வந்துட்டு குழம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவைட் ET வர்றது வந்துட்டு நவுன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் பீயிங் சைலண்ட், அமைதி அப்படின்றது தான் வந்துட்டு QUIETயோட மீனிங் வந்து அமைதியாக இருக்கிறது. அதுவே வந்துட்டு QUITE அப்படிங்கிறது வந்துட்டு அட்வர்பா ஆக்ட் ஆகும், விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லின்னு அர்த்தம். ஓகேவா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா ஐ எம் குவைட் குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்துட்டு குவைட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த மாதிரியான சென்டென்ஸ் விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி. ஓகேவா? கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கேன் அந்த மாதிரியான சென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து QUITE வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு ரூல் நம்பர் 47. ஓகே, அடுத்தது ரூல் நம்பர் 48. ரூல் நம்பர் 48 பொறுத்தவரையும் அகோ பிஃபோர் இந்த 2 இதுக்குமே வந்துட்டு ஒரு வேறுபாடு இருக்குது. அகோனாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், பிஃபோர்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஆனால் எந்தெந்த சென்டென்சஸில் அகோ யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த சென்டென்சஸில் பிஃபோர் யூஸ் பண்ணுவோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிஃபோர் அப்படிங்கிறது 2 ஆக்ஷன்ஸ் 2 ஈவெண்ட்ஸ் அதை சொன்னால் மட்டும்தான். 2 ஆக்ஷன் நடந்திருக்கணும், 2 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கணும். இப்படி நடந்திருந்தால் மட்டும்தான் நம்ம பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் அகோ வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஜென்ரலி யூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அகோ பிஃபோர்னா என்ன, முன்னாடி நடந்ததை வந்து சொல்லுவோம். அப்போ எப்பயுமே பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம வந்து அகோக்கு யூஸ் பண்ணுவோம், பிஃபோருக்கு யூஸ் பண்ணுவோம் வித்தவுட் எனி டவுட். ஓகேவா? வி ஜென்ரலி யூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் when the word ago is mentioned in the sentence. ஓகேவா? அகோ வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா நம்ம வெறும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வெறும் வேர்போட செகண்ட் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம வந்து போடுவோம். இந்த கேஸ் ஆஃப் பிஃபோரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆக்ஷன் நடக்கும். ஓகேவா? 2 ஆக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி 2 ஆக்ஷன் நடக்கும்போது ஒரு ஆக்ஷனில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? கடந்த காலத்துலேயும் கடந்த காலம், அதுதான் பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட். ஒன்று அந்த இதில் எழுதுவோம், இன்னொரு சென்டென்ஸை வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டாக நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், அதுக்கு செகண்டாக நடந்த ஆக்ஷனை இல்லை ரீசன்ட் பாஸ்டில் நடந்தது வந்து சிம்பிள் பாஸ்டில் எழுதுவோம். ஓகேவா? இதுதான் வந்து ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹி ஹேட் கான் 2 seconds ago. இந்த சென்டென்ஸ் கரெக்டா?
he had gone கொடுத்துருக்காங்க. had goneங்கிறது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் நான் என்ன சொன்னேன், அகோக்கு வந்துட்டு V2 ஃபார்மேட் தானே எழுதுவோம். அப்போ வந்துட்டு he had gone வராது. ஆன்சர் என்ன வரும், he went 2 seconds agoன்னு வரும். ஓகேவா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் அகோ யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு டென்ஸ் ஃபார்ம் அதான் எழுதணும். he went 2 seconds ago. இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா, அடுத்தது she had submitted the work 5 hours ago. 5 மணி நேரத்துக்கு முன்னாலே அவன் ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இங்கே had submitted வருமா, வராது. என்ன வரும், she submitted the work 5 hours ago. ஓகேவா, அடுத்தது பாருங்க, the patient died before the doctor came. இங்கே வந்துட்டு பேஷண்ட் இறந்துட்டாரு டாக்டர் வரதுக்கு முன்னாலேயே. ஓகேவா, இப்போ இங்கே ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு. 2 நிகழ்வுக்கும் ஒரு நிகழ்வு வந்து எப்பயுமே 2 நிகழ்வுகள் வந்து பாஸ்டில் நடந்தால் ஒரு நிகழ்வை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி எழுதுவோம், இன்னொரு நிகழ்வு வந்துட்டு சிம்பிள் பாஸ்டில் எழுதுவோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன் நடந்ததோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், செகண்டாக நடந்த ஆக்ஷனை வந்துட்டு இல்லாட்டி அடுத்தது இப்போ ரீசெண்டாக நடந்த ஆக்ஷனை வந்துட்டு சிம்பிள் பாஸ்டில் எழுதுவோம். த பேஷண்ட் டைடு பிஃபோர் த டாக்டர் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ரெண்டுமே V2ல இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. நம்ம எப்படி மாற்றணும், ஒன்றை பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றுறப்போ த பேஷண்ட் டைடு பிஃபோர், பேஷண்ட் வந்து இறந்ததான முன்னாடி நடந்திருக்கு. அப்போ அங்கே என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸை தான் நம்ம வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் எழுதணும். அப்போ டைடு எடுத்துட்டு ஹேட் டைடு தான் எழுதணும். ஓகேவா, த பேஷண்ட் ஹேட் டைடு பிஃபோர் த டாக்டர் கேம். ஸோ பிஃபோர் த டாக்டர் கேம், பிஃபோர் டாக்டர் வரதுக்கு முன்னாலேயே, டாக்டர் வந்துட்டு அந்த பேஷண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் வந்தார். ஸோ டாக்டர் கேமுங்கிறது V2, த பேஷண்ட் ஹேட் டைடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் எழுதிட்டோம். ஓகே, இந்த லாஸ்ட் 2 சென்டென்ஸ், 2 actions have happened in the past. So for the earlier action we use had plus V3. ஓகேவா, ஏர்லியராக ஃபஸ்ட்டாக நடந்த ஆக்ஷனுக்கு வந்துட்டு had plus V3 யூஸ் பண்ணணும். செகண்டாக நடந்த ஆக்ஷனுக்கு, லேட்டராக நடந்த ஆக்ஷனுக்கு வந்து V2 யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் 48. ஓகேவா, அடுத்தது ரூல் நம்பர் 49க்கு போவோமா. இதுவும் ரொம்ப ஈஸி. யூஸ் ஆஃப் பொசசிவ் சைன், எங்கெங்கெல்லாம் நம்ம பொசசிவ் சைனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காமன் பொசிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு திலக்னு ஒருத்தர் இருக்காங்க, திலக் அண்ட் நேரு. ஓகே, இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு தே ஹாவ் சேம் திலக் அண்ட் நேருஸ் ஐடியாலஜி அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான் இருக்குது அப்படின்னு. திலக் அண்ட் நேருஸ் ஐடியாலஜி, இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரே கொள்கை தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, ராமன் ஷியாம் 2 பேரும் வந்துட்டு ஒரே கார் தான் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரே கொள்கை ஒரே கார் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக ஒரே ஒரு பொசிஷன் போட்டால் போதும். ஐ மீன் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துட்டு ஒரு வாட்டி போட்டால் போதும். ஓகேவா, 2 அண்டு கனெக்ட் பண்ணுற 2 நவுனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், ஷியாம்ஸ் கார், இப்படி வந்து ஒரே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டால் போதும். அது இட் இஸ் மோர் தென் இனஃப், அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா, எக்ஸ்கியூஸ் மீ. When 2 nouns are closely connected or implying the common position, the possessive sign is put to the later. ஓகேவா, இப்போ வந்துட்டு ஒரே மேட்ருக்கு வந்துட்டு அண்டு போட்டு 2 நவுன் வந்து ஒரே மேட்ரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நவுன் செகண்ட் நவுனை வந்துட்டு ஒரே மேட்ரை வச்சு அண்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செகண்டாக வர்றதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ராமன் ஷியாம்ஸ் கார் இஸ் பீயிங் டெக்கரேட்டட். இங்கே வந்துட்டு இந்த ராமன் ஷியாம்ஸ் கார் இஸ் பீயிங் டெக்கரேட்டட்னு வரலாம். செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்க, ஆர் பீயிங் டெக்கரேட்டட்னு வரலாம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, கார்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ப்ளூரல் ஃபார்மை வந்துட்டு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இங்கே நல்லா பாருங்க, ராமன் ஷியாம்ஸ் கார் இஸ் பீயிங் டெக்கரேட்டட், 2 பேருக்கும் ஒரே கார் தான். ஃபார் பல்ராம்ஸ் மேரேஜ், பல்ராமோட மேரேஜ்க்காக வேண்டி ராமன் ஷியாமோட காரை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேருக்கும் ஒரே பொசிஷன் இருக்கனால நம்ம காரை வந்துட்டு சிங்குலர் ஃபார்மில் போட்டிருக்கோம். ஓகேவா, காரை சிங்குலர் ஃபார்மில் போட்டு வேர்பையும் வந்து சிங்குலரில் எழுதியிருக்கோம். ஓகே, இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரே பொசிஷனில் இருக்கனால அப்பாஸ்ட்ரோஃபி எஸ்ஸை வந்துட்டு ஷியாமுக்கு அப்புறமா போட்டுட்டோம், அப்புறம் கார் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து இஸ் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, ராம் அண்ட் ஷியாம் கார்ஸ், ராம் அண்ட் ஷியாம் உடைய கார்கள். ராமுக்கு தனியாக ஒரு கார் இருக்குது, ஷாமுக்கு தனியாக ஒரு கார் இருக்குது. ஆனால் அது 2த்தையும் நம்ம ஒன்றா சொல்கிறனால ஷாமுக்கு அப்புறம் தான் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த கார்ஸை வந்துட்டு நம்ம தனித்தனியாக சொல்கிறோங்கிறதுக்காக வேண்டி ப்ளூரல் சப்ஜெக்டில் எழுதியிருக்கோம். ஓகேவா, அப்போ வேர்பு வந்து ப்ளூரலாக வரும். ஓகே, ராமன் ஷியாம்ஸ் கார் பீயிங் டெக்கரேட்டட், இதுதான் வந்து கரெக்ட்.
அடுத்தது இந்த செகண்ட் சென்டென்ஸ், there is more than one car which belongs to Ram and Shyam. ராமுக்கும் ஷாமுக்கும் வந்துட்டு 2 கார் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு காரை வந்து கார்ஸ்ன்னு எழுதி வேர்பை வந்துட்டு ஆர்ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ராம் அண்ட் ஷாம்ஸ் கார், இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான். கார்ஸ் ஆரும் கரெக்ட் தான். இல்லாட்டி ராம் அண்ட் ஷாம்ஸ் கார் இஸ்ஸும் கரெக்ட் தான். ஓகேவா? அந்த சப்ஜெக்டை பொறுத்து நம்ம வந்துட்டு வேர்பை வந்து மாற்றிக்கணும். ஓகே, இதுவே வந்து ஸ்பிளிட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் பொசிஷன்னா என்ன அப்படின்னா, each of 2 or more connected nouns implying separate position must take the possessive sign. இவனுக்கு தனியா அவனுக்கு தனியா அப்படி நம்ம சொல்றப்போ, ஓகேவா, இப்படி நம்ம தனியா சொல்றப்போ ராமுடைய கார் மற்றும் ஷாமுடைய கார்னு நம்ம சொல்றப்போ ஸ்பிளிட் பொசிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இவனுக்கு 2 பேருக்கும் தனித்தனி அப்படின்னு வந்து நம்ம சொல்றப்போ நம்ம வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செப்பரேட் பொசிஷன் மஸ்ட் டேக் தி பொசசிவ் சைட். இது வந்து நம்ம கலெக்டிவாக சொல்கிறோம். ஓகேவா? ராம் மற்றும் ஷாமுடைய கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்கிறப்போ நம்ம வந்துட்டு ப்ளூரலில் ஒரே அப்பாஸ்ட்ரோஃபிஎஸ் போட்டு ப்ளூரலில் வந்து எழுதுகிறோம். ஓகே, ஆனால் இங்கே வந்துட்டு ராமுடைய காரும் ஷாமுடைய காரும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அதனால் ராம்ஸ் அண்ட் ஷாம்ஸ் கார் இஸ் பீயிங் டெக்கரேட்டட்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ராமுடைய காரை தனியாக டெக்கரேட் பண்ணுறாங்க, ஷாமுடைய காரை தனியாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ராம்ஸ் அப்போ வந்துட்டு ராமுக்கும் நம்ம அப்பாஸ்ட்ரோஃபி போட்டுடுறோம். ஓகே, இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோஃபி போட்டோம் அப்படின்னா ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் கார். ஸோ ராமுக்கும் நம்ம தனியாக அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு ஷாமுக்கும் தனியாக அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு கார்ஸ், இப்போ இவனுக்கும் தனியாக இவனுக்கும் தனியாக நம்ம வந்துட்டு அப்பாஸ்ட்ரோஃபிஎஸ் போடுறதுலேயே 2 பேரையும் தனித்தனியாக சொல்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வந்து சப்ஜெக்டை வந்துட்டு ப்ளூரலாக தான் எழுதணும். ஓகேவா? அதுதான் கார்ஸ். அப்போ வேர்பு ப்ளூரலாக தானே வரும். அப்போ ஆர் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? மேலே வந்து நம்ம சொல்கிறது ராமன் ஷாம்னு பொதுவாக நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து அவங்களோட கார்கள்னு சொல்கிறப்போ ராமன் ஷாம் கார்ஸ் ஆர். அது வந்து யூசேஜ் பொறுத்து நீங்கள் சென்டென்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்ற பொறுத்து நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? எங்கே அப்பாஸ்ட்ரோஃபி கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராமு கொடுத்துட்டு ராம் அண்ட் ஷாம் கொடுத்துட்டு ஷாமுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இஸ் பீயிங்கும் வரலாம், ஆர் பீயிங்கும் வரலாம். ஓகேவா? ஐ மீன் காரை வந்து சிங்குலராக எழுதிட்டாங்கன்னா இஸ் வரும், கார்ஸை வந்து ப்ளூரலாக எழுதிட்டாங்கன்னா ஆர் வரும். ஆனால் அதுவே ராமோட அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுட்டு ஷாமோடைய அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறம் இஸ் பீயிங் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் தான் தப்பு. அதுக்கு ஆர் பீயிங் தான் வரும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த சென்டென்சஸோட வித்தியாசம். In above example, possessive sign with each other, each subject. That is possessive sign வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கோம். தட் இஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். பொசசிவ் சைனை 2 சப்ஜெக்ட்டுக்கு போட்டனால நம்ம தனித்தனியாக குறிப்பிடுறோம் தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ராம்ஸ்கார் அண்ட் ஷியாம்ஸ்கார்னு சொல்லிட்டு நம்ம அந்த நவுனை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால ப்ளூரல் வேர்ப் ஆர் போட்டிருக்கோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அதே மாதிரி சம் காமன் எரர்ஸ் ஆஃப் பொசிஷனை வச்சு நமக்கு வந்துட்டு எடிக்விட்டி பேட்டர்ன்லேயே நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதில் முக்கியமானது இட் இஸ், இட்ஸும் இட்டுஸும். ஓகே, இட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான். ஓகேவா? இட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸோட கான்ட்ராக்டர்னா சுருக்கி எழுதுறது. இட்டோட அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருந்தோம்னா அதுக்கு வந்துட்டு இட் இஸ் வரலாம். ஓகேவா? அதுதான் அதோட மீனிங். அதுவே அப்பாஸ்ட்ரோஃபி எதுவும் போடலை அப்படின்னா அதுக்கு வந்து உடையன் பேர், அவனுடைய, இவளுடைய, அதுடைய, இதுடைய, அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து இட்ஸ் போடுவோம். அதுக்கு வந்து அப்பாஸ்ட்ரோஃபி கிடையாது. உடையன் வந்துச்சுன்னா அதுக்கு அப்பாஸ்ட்ரோஃபி போட மாட்டோம். அதே கான்ட்ராக்டட் ஃபார்மில் எழுதுகிறோம்ல அதுக்கு வந்து அப்பாஸ்ட்ரோஃபி போடுவோம். ஓகேவா? we often make mistakes by using its in the place of its. இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிடுவோம். both these terms have separate meanings. இட்ஸ் அப்படிங்கிறது அப்பாஸ்ட்ரோஃபி போட்டோம் அப்படின்னா இட் டினோட்ஸ் இட் இஸ். ஓகேவா? இட் இஸ் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் வந்து சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும். அப்போ இட்ஸ் அது கூட அப்பாஸ்ட்ரோஃபி சேர்க்குறப்போ அதோட வந்து இட் இஸ் அப்படிங்கிறத குறிக்குது. அதுவே வந்து இட்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எழுதுறப்போ அப்பாஸ்ட்ரோஃபி போடாமல் அது வந்துட்டு உடைய, அப்படி அவனுடைய, என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை குறிக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸில் த சைல்டு இஸ் கேரிங் இட்ஸ் புக். த சைல்டு இஸ் கேரிங் இட்ஸ் புக். இட் இஸ் புக்கா? இது கிடையாது. அந்த குழந்தை அவனுடைய புக்கை தூக்கி கொண்டு செல்கிறான். அப்போ இங்கே வந்து அவனுடையன்னு வந்துட்டா நம்ம அந்த இட்ஸ் எப்படி எழுதுவோம், அப்பாஸ்ட்ரோஃபி இல்லாமல் எழுதுவோம். அப்போ இட்ஸ் தான் கரெக்ட். இங்கே வந்துட்டு என்ன போடக்கூடாது, மேலே வந்துட்டு இந்த சைனை போடக்கூடாது. இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ த சைல்டு இஸ் கேரிங் இட்ஸ் புக், இதுதான் வந்து கரெக்ட். ஓகே, அடுத்தது
இட்ஸ் கால்ட் அ மிராக்கிள். இதை மிராக்கிள் என்று சொல்வார்கள். இதை அது வந்து இதை மிராக்கிள் என்று சொல்வார்கள்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இட் இஸ் அ மிராக்கிள். இட்ஸ் அ மிராக்கிள் கிடையாது. ஐ மீன் எப்படி சொல்லலாம், இங்கே வந்து அப்பாஸ்ட்ரோஃபி போடலை. அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக தப்பானா இது தப்பு. ஏன்னா இந்த மாதிரி இட்ஸை வந்து எழுதணும் அப்படின்னா இது வந்துட்டு என்னன்னு குறிக்கணும், உடைய அப்படின்ற மீனிங்கை குறிக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, இதைன்னு வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸும் தப்பு. அப்போ என்ன பண்ணணும், இட் இஸ் அ மிராக்கிள் அப்படி தான் எழுதணும். இங்கே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டால் அதுதான் கரெக்டு. இட் இஸ் அ மிராக்கிள் தான் கரெக்ட். ஓகேவா? இங்கே அப்பாஸ்ட்ரோஃபியஸ் போடணும். ஓகேவா? இதுதான் இந்த சென்டென்ஸ்க்குள்ள வித்தியாசம். அடுத்தது ரூல் நம்பர் 51. ரூல் நம்பர் 51 பொறுத்த வரையும் a number of, the number of, the most important rule. ஓகேவா? a number ofனா என்ன, the number ofனா என்ன? a number ofனா நிறைய பேரை வச்சு சொல்றது. ஓகேவா? நிறைய பேர் அப்படிங்கிறது தான் a number of. ரொம்ப நிறைய அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஆனால் இதுக்கு வந்துட்டு a number of போடும்போது நம்ம what we use is plural noun யூஸ் பண்ணுவோம். அது கூட plural verb யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? a number ofனா அது கூட என்ன சொல்லுவோம், ப்ளூரல் நவுனு, அது கூட ப்ளூரல் வேர்பு. அதுவே இன்னொன்று இருக்குது. ஓகேவா? ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் முன்னாடி வந்து ஆ வந்துருக்கும். நம்ம ஜென்ரலாக ஆர்டிகல்ஸில் வந்துட்டு நம்ம சிங்குலர் வேர்பு சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே எரர் போட்டுறாதீங்க. சிங்குலர் நவுன் தான் ஒரு சிங்குலர் வேர்ப் தான் வரணும். அது எக்ஸப்ஷனல். இந்த ரூல் வந்து எக்ஸப்ஷனல். முன்னாடி வரும்போது இங்கே நம்ம ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வேர்ப் தான் சொல்லுவோம். ஏன்னா இதோட மீனிங்கோட சென்ஸ் வந்து நிறைய பேரை குறிக்கிறது. அதுவே த நம்பர் ஆஃப் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ப்ளூரல் நவுன் போடுவோம், பட் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ளூரல் நவுன் ப்ளஸ் சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் நவுன் ப்ளஸ் சிங்குலர் வேர்பு. எதுக்கு த நம்பர் ஆஃப், த நம்பர் ஆஃப் எழுதுறோம்னாலே அதுக்கு வந்துட்டு என்ன போடுவோம், ப்ளூரல் நவுன் ப்ளஸ் சிங்குலர் வேர்பு. ஓகே, இதை த நம்பர் ஆஃப் வந்துட்டு எதுக்கு சிமிலர்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், ப்ளூரல் இதுக்கு வந்து எதுக்கு சிங்கிள், அ வெரைட்டி ஆஃப் அண்ட் த வெரைட்டி ஆஃப், அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு இந்த ரூல் வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது. சிமிலர்லி த சிமிலர் ரூல் இஸ் தேர் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் அண்ட் த வெரைட்டி ஆஃப். அ வெரைட்டி ஆஃப்க்கு ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். த வெரைட்டி ஆஃப்க்கு ப்ளூரல் நவுன் ப்ளஸ் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. A number of students are waiting here. The number of students is 50. A number of students are waiting here. The number of students is 50. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. a number of students கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்னு கொடுக்கல, ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம். வேர்ப் வந்து என்னன்னு சொன்னேன், ப்ளூரல் வேர்ப் சொன்னேன். அப்போ ப்ளூரல் வேர்ப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, த நம்பர் ஆஃப், இதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் நவுனு, பட் என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்பு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வந்துட்டு ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் மோஸ்ட்லி வந்துட்டு பணம் ஆர் நம்பரை வந்து சொல்கிறதுக்கு வரும். ஓகேவா? எண்ணிக்கையை சொல்கிறதுனால அது வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ப்ளூரல் நவுன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வேர் சோல்டு ஆல்மோஸ்ட் இமீடியட்லி. நம்பர் ஆஃப் வந்துட்டா ரெண்டுமே ப்ளூரல், டிக்கெட்ஸ் வேர் சோல்டு. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது, த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டேக்கிங் லீகல் ஆக்ஷன் ஓவர் ஒர்க் ரிலேட்டட் டிசீஸ் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இங்கே வந்துட்டு த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சு, பட் த வந்தனால வேர்ப் வந்துட்டு சிங்குலர் வந்துட்டு இஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்க போகிறது இது வந்துட்டு தி கோல்டன் ரூலு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை வச்சு நம்ம பினாக்கில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபவுட் டைம், இட் இஸ் டைம். ஓகேவா? இன்னும் இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபவுட் டைம், இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். என்ன அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு, இந்நேரம் நீங்கள் பண்ணியிருக்கணும், சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபவுட் டைம். ஓகே, வித் த ஃப்ரேசஸ் லைக் இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், we follow either of the two conditions. Either of the two conditions யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபவுட் டைம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இட் இஸ் டைம்னு வந்தாலே ஓகேவா, இட் இஸ் டைம் இல்லாட்டி இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபவுட் டைம், இது கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா verb to ஃபார்மேட் தான். சப்ஜெக்டோட verb to எழுதுவோம். தட் இஸ் இதோட சப்ஜெக்டோட verb to எழுதுவோம். இல்லாட்டி அப்படின்னா இந்த இது போட்டுட்டு இன்ஃபினிட்டிவ் போட்டுருவோம். இட் இஸ் டைம்னு போட்டுட்டு 2 + V1 எழுதுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வேறு எந்த இதுவுமே, எந்த சென்டென்ஸுமே, ஐ மீன் வேறு எந்த டென்ஸுமே நம்ம இதில் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒன்று அந்த இட் இஸ் டைம் வந்துட்டாலே அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், V2ல் இருக்கும். இல்லாட்டி அது கூட நம்ம இன்ஃபினிட்டிவ் போட்டு 2 + V1 போட்டு எழுதுவோம்.
ஓகேவா. இஃப் தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் அட்டாச்டு டு இட், அது கூட எந்த சப்ஜெக்ட்டுமே அட்டாச் ஆகும். இட் இஸ் டைம் டு அட்டெண்ட் த கிளாஸ். ஓகேவா. ஸோ இங்கே இட் இஸ் டைமுக்கு அப்புறம் அங்கே பின்னால் எந்த சப்ஜெக்ட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்ஃபினிட்டிவ் போட்டு 2 + V1 போட்டு எழுதிடுவோம். அதே சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம V2 போடுவோம். ஓகேவா. அதனால தான் நான் இதை தெளிவாக சொல்கிறேன். இட் இஸ் டைம் டு ஒர்க் ஹார்டு. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் டைம் டு ஒர்க் ஹார்ட். இங்கே பின்னால் இட் இஸ் டைமுக்கு அப்புறம் ஏதாவது சப்ஜெக்ட் வந்திருக்கா? இல்லை. அப்போ எடுத்தோடனே 2 வந்துட்டனால நம்ம வந்துட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் V1 போட்டிருக்கோம், டு ஒர்க் ஹார்டுன்னு. இட் இஸ் டைம் டு ஆஸ்க் ஃபார் அ ரைஸ். இந்த இந்நேரத்துக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கேட்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு 2 வந்துட்டனால இங்கே வந்து ஆஸ்குடுன்னு போடக்கூடாது, ஆஸ்க்கு தான் கரெக்டு. ஆனால் அதுவே வந்துட்டு பின்னால் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா V2 ஃபார்ம் டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இட் இஸ் டைம், இட் இஸ் டைம் பின்னால் வந்து என்ன வந்துருக்கு, ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு, ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட். அப்போ வந்து நம்ம வந்து எங்கே போடுவோம், V2 போடுவோம். ஒர்க்டு ஹார்டு, வேறு ஹேடு ஒர்க்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது, தப்பு. ஓகேவா. காஷ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் மிட் நைட். கடவுளே, ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிடுச்சு. இட் இஸ் டைம் வி வென்ட் ஹோம். ஸோ இங்கே பாருங்கள், வி சப்ஜெக்ட் வந்துருச்சு, அதனால அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், V2 தான் வரணும். அப்போ வி வென்ட் ஹோம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா. வி வென்ட் ஹோம் இதை வந்து கரெக்டாக நம்ம யூசேஜில் வந்து வச்சுக்கணும். ஓகே. இட் இஸ் டைம் வந்துச்சு அப்படின்னா இதோட சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் V2 யூஸ் பண்ணுவோம். அதே இட்ஸ் டைம், இட்ஸ் ஹை டைம், இது அபவுட் டைம், இது கூட 2 வந்துருச்சு அப்படின்னா அது கூட நம்ம V1 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் தான் பாருங்களேன். இது CGL 2025 கேட்ட கொஷின். இட் இஸ் ஹை டைம். ஓகே. இட் இஸ் ஹை டைம் தே ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம். இதுக்கு வந்து என்னென்ன ரெலவெண்ட்டான ஆன்சர் வரும்? ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங்களா, ஷுட் ஹேவ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங்கா, ஸ்டார்ட் டு ப்ரிப்பேரா, வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங்கா? ஒன்று ஏ வரலாம், இல்லை சி வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இட்ஸ் ஹை டைம் அப்புறம் சப்ஜெக்ட் வந்துருச்சு. சப்ஜெக்ட் வந்துட்டா நான் என்ன சொன்னேன், சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டா பின்னால் V2 மட்டும் தான் வரணும். அப்போ வந்துட்டு இங்கே மாடல் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து முற்றிலுமே தப்பு. ஓகேவா. அதனால வந்துட்டு ஸ்டார்ட் அது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இது வந்து வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கரெக்ட், ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இட் இஸ் ஹை டைம் யூ லீவ் த ரூம். இட் இஸ் ஹை டைம் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வந்துருச்சு. சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், இங்கே லீவ் அப்படிங்கிறது வந்து என்னது, லீவுங்கிறது V1, நமக்கு என்ன வேணும், V2 வேணும். அப்போ யூ லெஃப்ட் த ரூம் தான் வரும். ஹேடு லெஃப்ட்லாம் வராது, அதெல்லாம் தப்பு. ஓகேவா. அதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஹை டைம்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், V2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் தான் கரெக்ட். இட் இஸ் ஹை டைம் யூ லெஃப்ட் த ரூம். ஓகேவா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இட் இஸ் ஹை டைம் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் சீரியஸ்லி. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? SSC ஸ்டெனோகிராஃபர் 6/8/2025. ஓகேவா. இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி, எந்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸில் வந்து எரரு, அது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்தது பாருங்கள். இட் இஸ் டைம் சம்ஒன் டேக்ஸ் கான்க்ரீட் ஸ்டெப்ஸ் டு அலிவியேட். இந்த 480th கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து கீழே இருக்கும். நான் வந்து ஏன்னா அது எக்ஸ்ப்ளனேஷனுக்காக வச்சுருக்கேன். இட் இஸ் ஹை டைம் சம்ஒன் டேக்ஸ். ஸோ இட் இஸ் டைமுக்கு அப்புறமாவே வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துருச்சு. சப்ஜெக்ட் வந்தனால நமக்கு வந்துட்டு பின்னால் இந்த டேக்ஸ் அப்படின்ற வார்த்தை V2 இருக்கணும். இங்கே என்னவா இருக்குது, டேக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அது தப்பு. என்னவா இருக்கும், டுக்குன்னு வரணும். அப்போ அதுதான் வந்துட்டு இங்கே எரரு. ஓகேவா. ஸோ B ஆப்ஷன் தான் வந்து எரரு. பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட எப்பயுமே வந்துட்டு V2 தான் வரணும். இட் இஸ் டைம், இட் இஸ் அபவுட் டைம், இட் இஸ் ஹை டைம், இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேசஸ் வந்தாலே கூட வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு V2 வந்துடணும். தட் இஸ் இட் இஸ் அப்படின்ற ஃப்ரேசஸ் வந்துருச்சுனாலே இட் இஸ் அப்படி, இட்ஸ் ஹை டைம், இட் இஸ் அபவுட் டைம், இட்ஸ் ஹை டைம், இந்த மாதிரி. இந்த இட் இஸ் சம்டைம்ஸ் வந்து கான்ட்ராக்டட் ஃபார்ம்லேயும் எழுதியிருப்பாங்க. இட்ஸ் ஹை டைம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் குழம்பிடாதீங்க. ஓகேவா. இட்ஸ் அபவுட் டைம் நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டட் ஃபார்ம் இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு கான்ட்ராக்டட் ஃபார்ம்லேயே எழுதியிருப்பாங்க. அதை வச்சு குழம்பிடாதீங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்டட் ஃபார்மில் எழுதினாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து போட்டுறணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் இட்ஸ் டைம். அப்போ வந்துட்டு சம்மன் டுக்கு தான் வரும். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.